லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தியினுடைய 2ஆம் கட்ட யாத்திரை மணிப்பூர்லேருந்து தொடங்கியிருக்கு. இன்று 4வது நாள். நாகாலாந்தில் இன்றைக்கு பேசியிருக்கார் பொதுக்கூட்டத்தில். பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அத்தனையும் நான் நிறைவேற்றுறோம், உங்களுக்காக ஒரு இராணுவ வீரர் டெல்லியில் இருக்கார், நான் உங்களுக்காக பேசுகிறேன் நாடாளுமன்றத்தில்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. குறிப்பாக ராமர் கோயில் குறித்து அவர் பேசுகிற பொழுது, இது மோடிக்காக நடத்தப்படுகிற ஒரு விழா, ஆர்எஸ்எஸ் நடத்துகிற ஒரு விழா, இதில் யாரும் பங்கேற்க போவதில்லை, நானும் பங்கேற்க போவதில்லை அப்படின்ற கருத்தை முன்வைத்திருக்காரு. இது வட மாநிலங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? ராகுல் காந்தி எடுக்கிற இந்த நிலைப்பாடுனால, இந்த யாத்திரையினால அந்த கட்சிக்கு ஒரு பலன் கொடுக்குமான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எந்த ஒரு முன்னேற்பாடும் எந்த ஒரு ஏற்பாடுமே தேர்தல் சம்பந்தமாக இல்லை அரசியல் ரீதியாக எந்த ஒரு கட்சி எடுக்கிறதும் அதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கும். சுத்தமாக பலனே இல்லாமல் நடந்து போயிட்டு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் வராது. இந்த 2ஆம் கட்ட பாரத் ஜோடோ நியாய யாத்திரா, அதான் நீதி கேட்டு ஒன்றின் முதல் பயணம் ஒன்றிணைக்கிற, இந்தியாவை ஒன்றிணைக்கிற பயணம். இந்த முறை நீதி கேட்டு ஒன்றிணைக்கிற பயணம் அப்படின்னு சொல்லி போகிறாரு. நாகாலாந்தில் அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார். நாகாலாந்து பகுதி ரீதியாக இந்த வடகிழக்கு மாநிலங்கள் இல்லை அந்த பகுதிகளெல்லாம் சின்ன பகுதிகளாக இருக்கலாம். பல மாநிலங்களுக்கு ஒரு எம்பி தான் இருக்கும், இல்லை 2 இருக்கும் அதிகபட்சம். அசாமை இருக்கிறது தான் அங்கே பெரிய மாநிலம், அங்கே அசாம் தான். அது மித்ததெல்லாமே சின்ன மாநிலம். ஆனால் மெயின்லேண்டில் இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்கள் இந்தியாவினோட மித்த பகுதிகள் இருக்கோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் அப்படின்றத சொல்லிட்டு பல்வேறு நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளுக்காக குரல் கொடுப்பேன்னு நீங்கள் சொன்னது போல் அந்த இதை பேசியிருக்கார். அடுத்த கட்டமாக ஜனவரி 24 நினைக்கிறேன் மேற்கு வங்கத்துக்கு வரப்போகிறார். அங்கே ஒரு 5 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார். மேற்கு வங்கத்தோட பகுதிகளுக்கு வர இருக்கிறார். நிச்சயமாக அவர் ஒரு 6600 கிலோமீட்டர் பக்கம் ஒரு 60-70 நாட்கள் பக்கம் நடக்க போகிறாரு. அப்போ நடக்கிறது மட்டும் இல்லை, இந்த முறை பல பகுதிகள் மலை பகுதிகளாக இருக்கிறதுனாலையும் அதே போல் மக்கள் கான்சன்ட்ரேஷன் பாப்புலேஷன் டென்சிட்டி பரவி இல்லாமல் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும். அதனால் முழுமையாக இந்த தடவை நடக்கிறது இல்லை. பல இடங்களில் வாகனத்து மேலே போகக்கூடிய ஒரு பயணத்தை தான் எடுக்கிறாரு. ஸோ அந்த மார்ச் 20க்குள்ளே அந்த பயணத்தை முடிக்கிறது, அதை மும்பையில் முடிப்பது தான் அவருடைய திட்டம். அதற்கிடையில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 10 நாட்கள் ஏறக்குறைய 1000 கிலோமீட்டர் 1024 கிலோமீட்டர் அங்கே இந்த பகுதியில் மட்டும் கவர் பண்ணுறார். ஸோ அந்த வரும் வழியெல்லாம் அந்த மக்களை சந்திக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களை ஒரு உத்வேகப்படுத்தும். அதே போல் மக்களை சந்திக்கும் போது மக்களுக்கும் அந்த காங்கிரஸ் மீதான ஒரு நம்பகத்தன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முதல் முறை இந்த கன்னியாகுமரியில் ஆரம்பித்து காஷ்மீர் போனதை விட இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னால் அந்த ஹிந்தி ஹாட்லேண்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக காங்கிரஸ் பலவீனமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் அந்த ஹாட்லேண்டில் ஹிந்தி ஹாட்லேண்டில் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கிலிருந்து அந்த வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி ஹாட்லேண்ட் இருக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்கள், குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கத்திலெல்லாம் அவர் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய கூட்டணி கட்சிகள் பல்வேறு கட்சிகள் அதற்கு வர்றதுக்கு தயக்கம் காட்டுகிறார்கள். ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு எங்களுக்கு காங்கிரஸ் சார்பிலேயே அழைப்பு வர்றதில்லை, பிஜேபிக்கு அழைப்பு வர்றதில்லை, அதனால் நாங்கள் போகிறதில்லை அப்படின்றத அவருடைய சூசகமாக சொல்லியிருக்காரு. இப்போ நேற்று ஏதோ பேசும்பொழுது இந்த தகவலை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கார். அதே போல் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாகவும் தொகுதி பங்கீட்டு உடன்படிக்கை ஏற்படும் வரை நாங்கள் அந்த மாதிரி யாத்திரையில் கலந்துக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஏற்கனவே தொகுதி பங்கீடு குறித்து ஒரு முரண்பாடு ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸுக்கு இருக்குது. திரிணாமுல் காங்கிரஸ் 2 தொகுதிகள் தான் கொடுக்க முடியும். ஒன்று மால்டா, முர்ஷிதாபாத், 2 மால்டா சவுத்து தெற்கு மற்றும் முர்ஷிதாபாத் காங்கிரஸுடைய சிட்டிங் சீட்டு. மால்டாவில் என்றுமே காங்கிரஸ் ரொம்ப பலம் வாய்ந்த கட்சி, அவங்களுக்கு அவர் மீது செல்வாக்கு அந்த தொகுதியில் எப்பவும் உண்டு. ஸோ அந்த முர்ஷிதாபாத் அதே மாதிரி வெற்றி பெற்ற தொகுதிகளை தாண்டி அதை கூட இந்த தொகுதியை தருவாங்களான்னு தெரியல, அதனால் 2 தொகுதி தான் தர முடியும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு முரண் இருக்கிறதாக கடந்த ஒரு வாரமாக பார்த்தோம். காங்கிரஸ் சார்பாக பேச வந்த அந்த கூட்டணி குழுன்னு ஒன்று அமைச்சாங்க அந்த தொகுதி பங்கீடுக்காக, அவர்களை கூட திரிணாமுல் காங்கிரஸ் சந்திக்க மறுத்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க அந்த சென்ற வாரத்துக்கு முன்பே. அப்போது ஒரு பெரிய முரண் தான் இருக்குது. முக்கியமான கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் நாங்கள் தொகுதி உடன்படிக்கை ஏற்படாமல் சந்திக்க மாட்டோன்றாங்க. சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சியை சார்ந்தவர், அவரும் சந்திப்பதற்கு அவங்க அந்த யாத்திரையில் பங்கு வர்றதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது போன நிலையில் போய் உத்தரப்பிரதேசத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல மக்களை இந்த ஒரு முரண் இருக்கும் பொழுது ஒரு யாத்திரையில் சந்திக்காமல் போகிறதுனால, அந்த யாத்திரையில் சந்திக்காதனால இல்லை அதில் பங்கு பெறாதனால அந்த கூட்டணி குறித்து சந்தேகங்கள் ஓரளவுக்கு ஒரு அச்சங்கள் எழுப்பப்படலாம். அதை தான் பாஜக செய்யும்.
இவங்களே ராகுல் காந்தி புறக்கணிக்கிறாங்க. சொல்றாரு, பேட்டியில சொல்றாரு, இந்த மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமா, இன்னைக்கு வார்த்தையா சொல்லியிருக்காரு. இது குறிப்பாக தொகுதி பங்கீடு குறித்து கேட்கப்படுது. அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இல்லை, பெரிய விஷயங்கள் இல்லை, பெரிய காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் கிடையாது, எல்லாம் சிம்பிளான இஷ்யூஸ் தான். அதை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். ஏற்கனவே எங்களுக்குள்ளான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது, கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, நல்லபடியாக போயிட்டு இருக்குன்ற வார்த்தையை சொல்கிறார். இதே கருத்தை தான் அந்த கூட்டம் முடிந்த உடனே, அந்த வர்ச்சுவல் மீட்டிங் முடிந்த உடனே மல்லிகார்ஜுன கார்கே தரப்புல அவர் ட்வீட்டாக போட்டார், அவர் சேர்பர்சனாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு. ஆனால் இன்று வரை இந்தியா கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னோ இல்லை நிதிஷ்குமாரை கன்வீனராக அவரை தலைவராகவும் நிதிஷ்குமார் அவர்களை ஒரு கன்வீனராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் போடுவதற்கான ஒரு அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. இன்ஃபேக்ட் இது மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இது செய்யக்கூடாது, அவங்களையும் கேட்டுட்டு அறிவிக்கலான்னு ராகுல் காந்தி சொன்னது தான் நிதிஷ்குமாரையும் ராஷ்ட்ரிய ஜனதாதளையும் கோபப்படுத்தியது. அதனால் அவர் ஏற்க மறுத்தார்ன்ற செய்திகள்லாம் வந்தது. அவர் ஏற்க மறுத்தன்னு இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை, நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லலை, ஏற்றுக்கிறேன்னு இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரல. ஆனால் அந்த சூழலில் காங்கிரஸோடு இவங்க திரிணாமுல் காங்கிரஸ் குறிப்பாக மம்தா பானர்ஜி முரண்டு பிடிக்கிறார். அப்போ அந்த பாரதியோட யோத்திரையிலையும் பங்கு பெற மாட்டேன்னு சொல்லும் பொழுது இந்த இழுவரி அதே நிலை தொடருது இல்லையா, அந்த முரண் தொடரும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் இப்பொழுதே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமோ இல்லை ஒரு கூட்டாக இவர்கள் இணைந்து ஒரு செயல்படுவதற்கான ஒரு தளத்தை உருவாக்கணும். அப்போ தான் மக்களிடத்தில் போய் சென்றடைய முடியும். நீங்கள் கடைசி 2 வாரம் இவர்கள் போய் மக்கள்கிட்ட நாங்கள் ஒரு கூட்டணியாக வந்திருக்கோன்னு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போகும் பொழுது அதற்கான காலம் மிக குறுகிய காலமாக போயிடும். சில நேரங்களில் இது போல் செய்யும்பொழுது என்னென்னா கூட்டணி உருவாகி கூட அதுக்கான பலன் கிட்டாமல் போகலாம். அப்போது அந்த ஜூன் 23, 2023 எப்போ முதல் கூட்டம் பட்னாவில் நடந்ததோ அன்றைய தேதியிலிருந்தே இன்று வரை இவர்கள் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஒரு பொது மேடையில் பங்கேற்று ஒரே முழக்கத்தோடு மக்களை சந்திக்க வேண்டும், அது அட்லீஸ்ட் பிரச்சார முழக்கத்தை முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது மக்கள் மத்தியில். அரசியல் ஆலோசகர்களும் சொல்கிறாங்க, அந்த கட்சியை சார்ந்தவர்களும் வெளிப்படையாக சொல்கிறாங்க. நிதிஷெல்லாம் காங்கிரஸுக்கு 5 மாநில தேர்தலில் தான் பிரதானமாக இருக்குன்னு வெளிப்படையாக விமர்சனம் செய்து இதெல்லாம் முன்னெடுக்கணுன்றதை ஓப்பனாகவே சொன்னாங்க அந்த கட்சியின் சார்பாக. ஆனால் இதுவரை அது செய்யப்படலை. ஆனால் இதே சமயம் காங்கிரஸ் ஒரு யாத்திரையை முன்னெடுக்கிறாங்க. காங்கிரஸ் ஏற்கனவே அறிவித்த ஒரு திட்டம் இது. அப்போது அதில் ஏற்கனவே இவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மித்த கட்சிகளுக்கு அதில் அதிகாரப்பூர்வமாக பங்கு பெறணும்னு அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் தலைவர் கார்கே தரப்பிலிருந்து கடிதமாகவே எழுதியிருக்காரு எல்லாருக்கும். இதுவரை பெரிய கட்சிகள் அதற்கு அதில் பங்கு பெறணும் உறுதிப்படுத்தல. இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாரு கலந்து கொள்ளணும் அப்படின்னு. ஆமாம், திமுக காரர்கள் கடிதம் எழுதுறாரு. அப்போ எல்லாருக்கும் அனுப்பியிருப்பார் தானே? எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்காரு. அதுதான் நான் சொல்கிறேன். கார்கே தரப்பிலிருந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் கடிதம் எழுதப்பட்டிருக்கு. தமிழ்நாடு இவர் முதல்ல இந்த பாரத் ஜோடோ யாத்திரை கன்னியாகுமரியில் ஆரம்பித்தப்போ அதை துவக்கி வச்சதே ஸ்டாலின் தான். ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது போல் ஒரு என்ன சொல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழல் தேசிய அளவில் இல்லை. குறிப்பாக அகிலேஷோடோ இல்லை மம்தா பானர்ஜியோடையோ அது அகிலேஷோட அந்த மத்திய பிரதேச தேர்தல் அந்த கூட்டணி உடன்படிக்கை ஏற்படாததுக்கப்புறம் இன்னும் முரண்கள் ஜாஸ்தியாக இருக்குது, அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சிருக்கு. அப்போ இந்த கன்வீனர் அப்பாயின்ட் பண்ணுறதுல காலதாமதம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தவர் நீண்ட காலமாக நிதிஷ். அப்போ அவரும் இப்போது மம்தா பானர்ஜியை கலந்தாலோசித்ததுக்கு அப்புறம் தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படணும்னு ராகுல் காந்தி சொன்னதாக செய்திகள் வர்றதுனால அவரும் மறுபரிசீலனை செய்கிறார். இல்லைன்னா அவர் முரண்டு பிடிக்கிறார், அவர் வருத்தத்தை பதிவு செஞ்சிருக்காங்க பொழுது அப்போ அந்த ஒரு இணக்கமான சூழலை இன்னும் உருவாக்குறதுக்கான காலம் தள்ளிக்கிட்டே போகுது. இதெல்லாம் சில விஷயங்கள் தான் ஒரு அமர்வில் உட்காந்து பேசி தீர்க்க முடியும். ஓரிரு அமர்வுகளில் இல்லை தொலைபேசி மூலமாக பேசி கூட சில விஷயங்களை தீர்க்க முடியும். ஆனால் பொதுவாக ஒரு ஏதோ ஒரு ரேலியோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அதில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் அந்த மேடையில் பங்கு பெற்று ஒரு ஒற்றை முழக்கமாக அவருடைய பாராளுமன்ற தேர்தலுக்கான அந்த முழக்கத்தை வைப்பதற்கான காலம் நெருங்கிட்டே இருக்குது. இப்போவே செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் தொகுதி பங்கீடு கூட வரக்கூடிய நாட்களில் பண்ணிக்கலாம். ஏன்னா பிஜேபி இது வரைக்கும் ஒன்று தொகுதி பங்கீடு எல்லாம் கூட்டணிகளோட எல்லாம் இது பண்ணிடல. ஆனால் பிஜேபி பலமாக இருக்கிறதாக அங்கே கருதப்படுது. இங்கே ஒரு புதிய கூட்டணி எல்லோரும் இணைய வேண்டும் என்றதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இடதுசாரிகள் ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸோடு சேர்ந்து செயல்பட முடியாது மேற்கு வங்கத்தில் வெளிப்படையாக பிரகடனப்படுத்திட்டாங்க. அதே போல் கேரளாவில் அவர்கள் 2 பேரும் எதிரிகள். ஆனால் அவங்க 2 பேரும் இணைந்து செய்யப்பட போகிறதில்லை. அவர்கள் தனித்து நின்று தான் போட்டியிட போகிறாங்க, எதிரெதிராக தான் போட்டியிட போகிறாங்க. அங்கே அவர்கள் தான் பிரதான எதிரிகள் 2 பேரும். அப்போது இந்த சூழலில் அந்த 350லேருந்து 375 சீட்டில் ஒற்றை வேட்பாளரை நிறுத்துவது எப்படி, அதை எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ அது அத்தியாவசியம் இந்த கூட்டணிக்கு. அதை கால தாமதம் செய்வதனால என்ன ஆகுதுன்னா, இந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரை எடுத்தாலும் ஒரு பெரிய பயன் இல்லாமல் போய்விடக்கூட ஒரு அச்சம் இருக்குது.
அப்போ நீங்கள் யாத்திரை எடுக்கும்போது மக்களோடு சந்திக்கலாம், தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம், மக்கள் மத்தியில் போய் வந்து மோடி அரசினுடைய 10 ஆண்டு மோடி அரசினுடைய தவறுகளை, தோல்விகளை எல்லாத்தையுமே அம்பலப்படுத்தலாம். அப்புறம் ஒரு ஏதாவது பிரதான எதிர்க்கட்சி அதை தான் செய்யும். அதுவும் ராகுல் காந்தி வந்து இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர் அவர். அப்போ அவர் வந்து இதை முன்னெடுக்கும் பொழுது மோடிக்கு எதிரான விமர்சனத்தை கூர்த்திட்ட முடியும். அதெல்லாம் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பேசுபொருளாக இருக்கு. யாத்திரை இருக்கு இல்லையா, இந்த நியாய யாத்திரா அந்த நீங்க சொல்கிற இந்திய ஆலோசனை இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்காகத்தான் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. ஆனால் கூட்டணியை முதல்ல தொகுதி பங்கீட முடிச்சுட்டு எண்ணிக்கையில் இறுதி செஞ்சா தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு வந்து ஒரு ப்ரீ கண்டிஷனாக வைக்கிறாங்க இல்லையா. அரவிந்த் கெஜ்ரிவாலோடு தான் பெரிய கருத்து வேறுபாடு இருக்கும்னு நினைச்சது. ஆனால் பஞ்சாப் மற்றும் டெல்லியில் ஏற்கனவே ஏறக்குறைய அவர்களுக்கான உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு அப்படின்றதான் நமக்கு வரக்கூடிய அதிகாரப்பூர்வமாக வரல, பட் அன்அஃபீஷியலாக அவர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல். அவர்களுக்குள்ள பகிர் வந்து 7-6 அப்படின்னு பஞ்சாப்ல இருக்கக்கூடியதாகவும், டெல்லியில் வந்து இப்போ 7 சீட்டில் 3-4 என்று பிரிந்து மகாராஷ்டிரா ஏற்கனவே இணக்கமான ஒரு சூழல் இருக்கு. அப்போ அங்கெல்லாம் முடிந்து விட்டுருது. அது முக்கியமான சீட்டுகள் மேற்கு வங்கத்தில் 42 சீட், அங்கே சென்ற முறை பாஜக 18 வெற்றி பெற்றது, திரிணாமுல் காங்கிரஸ் 24. அப்போது உத்தரப்பிரதேசத்தில் வந்து 80 சீட்டு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் சென்ற முறை 70 சீட்டுகளுக்கு வந்து பாஜக வெற்றி பெறுது. 60க்கு மேலே ஏறக்குறைய 70 சீட்டுகள் வெற்றி பெற்று அரௌண்ட் 70 வெற்றி பெறுறாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து பாஜகவிற்கு எதிராக எப்படி களம் காண போகிறோன்றது ரொம்ப முக்கியம். அதே போல் பீகாரில் 42 சென்ற முறை வந்து ஏறக்குறைய 40 சீட்டுகள் பக்கம் அவங்க வெற்றி பெறுறாங்க. அப்போ அங்கேயும் வெற்றி பெற வேண்டிய தேவை இருக்குது. அந்த கூட்டணியில் இருந்த நிதிஷ் இங்கே வந்துட்டார், இப்போ வேறு விஷயம், அது வேறு விஷயம். ஆனால் அங்கெல்லாம் வந்து எப்படி முன்னெடுக்க போகிறாங்க, அந்த முக்கியமான ப்ராப்ளமேட்டிக் ஸ்டேட்டில் ஒன்று, அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் ஒன்று வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார் மற்றும் மேற்கு வங்கம். அந்த 3 பகுதிகளிலையுமே உடன்படிக்கை ஏற்படல. ஏற்கனவே கூட்டணியில் ஒருவே நல்வாய்ப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் சென்ற முறை 48ல் 41 சீட்டோ இன்னும் வந்து பாஜக சிவசேனா கூட்டணி வெற்றி பெற்றாங்க. இந்த முறை கூட்டணி உடைந்து விட்டது. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவிற்கும் சரத்பவார் தலைமையிலான என்சிபிக்கும் தான் இன்னும் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. அந்த உடைத்து வெளியில் போன ஷிண்டேவிற்கும் அஜித் பவாருக்கும் மக்கள் ஆதரவு பெரிய அளவுக்கு இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அவர்களை வந்து ஒரு பிஜேபியினுடைய ஒரு ஏவிவிடப்பட்டவர்களாக தான் மக்கள் அறிகிறாங்க. அப்போது அங்கே வந்து ஒரு சுமூகமான ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலமாக பார்க்கப்படுது. ஆனால் முக்கியமான இந்த 3 மாநிலங்கள், ஹேமந்த் சோரனோட வந்து ஜார்க்கண்டில் பிரச்சனை இல்லை, ஆனால் உத்தரப்பிரதேஷ், பீகார் மற்றும் மேற்கு வங்கம் அதில் ஏதோ ஒரு தீர்வை வந்து விரைவில் கண்டுகொள்ளணும். அதில் வந்து கண்டுபிடிக்கணும், அமர்ந்து பேசி ஏதோ ஒரு விரைவாக வந்து அதை முடிக்கணும். அப்போ முடிக்காத போது நீங்கள் வந்து ஒருவேளை இந்த நியாய யாத்திரா 24ஆம் தேதி வந்து மேற்கு வங்கத்துக்கு வரும்பொழுது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு வார காலத்திற்குள் வந்து ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படலை அப்படின்னா மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி வந்து அதற்கு எதிரான ஒரு அறைகோலை விடுறாங்களோ, இல்லை அந்த கட்சியின் சார்பாக யாரும் அவங்க தனியாக ஒரு யாத்திரை நடத்துறது, அவங்க ஏற்கனவே வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அகிலேஷ் ஆல்ரெடி பிடிஏ யாத்திரான்னு அவரு ஒன்று ஆரம்பிச்சிட்டார். அதாவது வந்து பட்டியலின பழங்குடியின மக்கள், அதே போல் வந்து சிறுபான்மையினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலனுக்கான ஒரு அவர்களுடைய நியாயத்திற்கான அவர் தொடங்கி வச்சுட்டார். அவர் ஆட்கள் மம்தா எடுக்கிறது வந்து மதசார்பின்மை மாநாடு மாதிரி எல்லாரும் இவங்க இந்த இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாருமே மதசார்பின்மை யாத்திரை தான் எடுக்கிறாங்க. அவர் தான் அவர்களுடைய முழக்கம். இவர்கள் ரீதியாக இவர்களுக்கு மதசார்பின்மையிலையோ இல்லை இன்னும் சில விஷயங்கள்லையோ இவர்களுக்கு எந்த கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது. பிரச்சனை வந்து தனிப்பட்ட தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈகோவோ இல்லை சீட் ஷேரிங் தான், குறிப்பாக சீட் ஷேரிங் தான். இப்போ மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டு அந்த 6 சீட்டை வந்து அகிலேஷுக்கு 6-10 கொடுத்துருந்தா 230. இன்று உத்தரப்பிரதேசத்தில் வந்து அகிலேஷிற்கும் காங்கிரஸுக்குமான உறவுன்றது மேபி வேறு மாதிரி இருந்திருக்கலாம். மத்திய பிரதேச ரிசல்ட் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். வெற்றி வருதோ இல்லையோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஆனால் அதை காங்கிரஸ் வந்து செய்ய தவறியதுனால் நீங்கள் அங்கே வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தானே போனார் அவர் ஏற்படாதப்போ. அப்போ அந்த பிரச்சனைகளை இன்னைக்கு காங்கிரஸ் சந்திக்குது. அப்போ அதுக்கு விரைவாக வந்து காங்கிரஸ் தான் முன்னெடுப்பு செய்யணும், தீர்வை காணணும். ஏன்னா நீங்கள் தவறு செஞ்சுருக்கீங்க. அப்போ இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய கட்சியாக வழிநடத்துகிற கட்சியாக நீங்கள் இருக்கணும்னா அப்போ நீங்கள் தான் அந்த சமரசத்துக்கு தயாராக இருக்கணும். ஏற்கனவே நாங்களுக்கு பிரதமர் வேட்பாளரில் எங்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லை, நாங்கள் தலைமை ஏற்கணுன்றதுல பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி அதில் உண்மையிலேயே வந்து நிச்சயத்தில் போடணும், ஆக்ஷனில் காமிக்கணும். மம்தா பானர்ஜியும் அகிலேஷும் மல்லிகார்ஜுன கார்கேயை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தது ப்ரப்போஸ் செஞ்சாங்க அப்படின்றதா இந்த கூட்டத்துக்கு முன்னாடி கூட்டம் நடந்தது இல்லையா. அங்கு வந்து அதுலேருந்து பெறப்பட்ட செய்தி இந்த வர்ச்சுவல் மீட்டிங்கு முன்னாடி மீட்டிங்கில். ஆனால் இந்த கூட்டத்தில் வந்து கார்கே அவர்களை சேர்பர்சனாக வந்து யெச்சூரி ப்ரப்போஸ் பண்ணி எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள்னு சொல்கிறாங்க. அப்போ கன்வீனருக்கு வந்து மம்தா பானர்ஜி ஏதோ ஒரு இன்ஃபேக்ட் வந்து மம்தா பானர்ஜியை உள்ளே அழைத்து வருவதில் முக்கிய பங்கு புரிந்தவர் வந்து நிதிஷ்குமார். அவரை வந்து அப்பாயிண்ட் செய்வதில் வந்து மம்தா பானர்ஜியை கன்வின்ஸ் செய்வதில் காலதாமம் ஏற்படுது அப்படின்னா
அப்போ ஏதோ ஒரு சிறு பிரச்சனைகள் இருக்குது, தலைவர்களுக்குள்ளான பிரச்சனைகள். அதை காங்கிரஸ் முன்னெடுப்பாக வந்து அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்து இதை சரி செய்து விரைவாக இந்த மாநிலங்களில் வந்து அந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரை வருவதற்குள் ராகுல் காந்தி தரப்புலையோ இல்லை கார்கேயோ ஏதோ ஒரு தரப்பில் நேரடியாக சோனியா காந்தி கூட அழைத்து பேசலாம். இல்லை சிதம்பரம் போன்றவர்கள் வந்து நல்ல உறவில் இருக்கக்கூடியவர்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையோடு, அப்போ அவர்கள் சார்பாக பேசி ஏதோ ஒரு சுமூகமான திரிணாமுல் காங்கிரஸ் தலைமை, குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்கள் திரு சிதம்பரம் அவர்கள் சொன்னாங்க வந்து ரொம்ப ஒரு காது கொடுத்து கேட்கக்கூடியவர், கனிவாக பரிசீலிக்கக்கூடியவர்ன்றது பொதுவான ஒரு கருத்து. அது அப்போது யாரோ ஒருவர் தலையிட்டு அந்த பாரத் ஜோடோ யாத்திரை நியாய யாத்திரை வெற்றி பெறுவதில்லை, அந்த இடத்தில் வந்து இந்தியா கூட்டணியை வந்து பிரதிபலிக்கணும். அப்போதான் மக்கள் மன்றத்தில் அதை வலுவாக எடுத்துகிட்டு போய் சேர முடியும். இவர் போகும்பொழுது காங்கிரஸை பற்றி பேசுகிறார், மோடியோட தோல்விகளில் இயலாமையில் ஏதோ ஒரு விஷயம் அவருடைய ஆட்சியை நடத்துவதை பற்றி விமர்சனத்தை வைக்கிறார் ராகுல் காந்தி. அப்போ அங்கே வந்து இந்தியா கூட்டணி என்ற முழக்கத்தை முன் வச்சால் தானே ஒரு கூட்டணியாக அந்த 375 350 சீட்லேயோ வந்து ஒற்றை வேட்பாளர் நிறுத்துவது சாத்தியமாகும். அப்போ அதைக்கான முன்னெடுப்புகளை இவங்க எடுக்க வேண்டியது அத்தியாவசியம் இருக்குது. அப்போ அதுக்கு விரைவில் வந்து ஏதாவது ஒரு தீர்வு காண வேண்டியது, அது குறிப்பாக அதற்கான முயற்சி வந்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து எடுக்கணும். ஏன்னா வந்து இது நாங்கள் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி, நேஷனல் ஃப்ரூட் பிரிண்ட் எங்களுக்கு தான் இருக்குது, வேண்டுமென்றே எங்கள் முரண்டு பிடிக்கிறார்கள், அதீர் ரஞ்சன் சௌத்ரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கமல்நாத் சொன்னது மாதிரி கேட்டுட்டு கூட்டணி வைக்காமல் அகிலேஷ் யாதவை கழட்டி விட்டது மாதிரி அதீர் ரஞ்சன் சௌத்ரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே திரிணாமுல் காங்கிரஸோட கூட்டணியில் வந்து இன்னும் பிரச்சனை நீடித்து கொண்டே போச்சு அப்படின்னா, அப்போ அது இந்தியா கூட்டணியோடைய ஒருங்கிணைப்பு இல்லைன்னா வந்து அதோடைய ஒற்றுமையை வந்து நிச்சயமாக கேள்வி எழுப்பும். அதை ஒவ்வொரு முறையும் கிடைத்த வாய்ப்புல எல்லாம் வந்து பாஜக பயன்படுத்தி தான் வந்து இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்படி தான் செய்வாங்க. அதுலேருந்து ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸும் இந்த கட்சிகளும், இது வந்து இந்த இந்தியா கூட்டணி ஒற்றுமையை பார்த்து நிச்சயமாக பாஜக பெருமையான அச்சத்துக்கு உள்ளாக இருக்குது, பெரும் அச்சத்துக்கு உள்ளாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் பார்த்தீங்களா, அகிலேஷ் வரல, மம்தா வரல, உத்தவ் சஞ்சய் ராவத் அனுப்பிச்சிட்டாருன்றது எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சி எடுக்கிறதுக்கு காரணம் அது ஒற்றுமை இருந்தால். இதில் ஒருத்த கேண்டிடேட்டை 375 தொகுதியில் நிறுத்திட்டா பெரிய பிரச்சனைக்கு எதிர்கொள்ள வேண்டி இருக்கும்ன்றது பாஜகவுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் டிஎம்கே ஃபைல்ஸ் 3 ரிலீஸ் பண்ணுறாங்க, அது இந்தியா கூட்டணி எக்ஸ்போஸ் பண்ணுறதா தான் வட மாநிலங்களை. அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 3ல் என்ன வந்தது? 15 வருஷத்துக்கு முன்னாடி 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே வெளியே வந்த ஆடியோ டேப் இதெல்லாம் ஏற்கனவே 2G வழக்கில் வந்து பேசப்பட்டு அதெல்லாம் ட்ரை செஞ்சு அதுக்கப்புறம் அக்விட்டல் வந்த கேஸ். அது ஏதோ புதுசாக வர மாதிரி வந்து சில ஆட்கள்லாம் எடுத்து அதை போட்டுக்கிட்டு ஏதோ புதிதாக இந்த டேப்புகள்லாம் வந்து அதில் ரொம்ப பழசு. அண்ணாமலை ஒன்று சொல்கிறார் இல்லையா, இது வந்து முதல் டேப்பு வந்து அவர்களுடைய நேரடி சொத்துக்கள், இரண்டாவது டேப்பு வந்து பினாமி சொத்துக்கள், மூன்றாவது வந்து திமுக என்கிற கட்சி எப்படிப்பட்ட கட்சி அப்படின்றத மக்களுக்கு புரிஞ்சு கொள்வதற்காக நான் வந்து வெளியிட்டிருக்கேன். நீங்கள் அதாவது 2G கேஸினுடைய பெரும்பான்மையான வந்து ட்ரையல் வந்து நடந்தது, விசாரணை நடந்தது, ட்ரையல் வந்தது பாஜக ஆட்சியில். 2017-18 தானே தீர்ப்பு வருது. ஓபி சைனி சிறப்பு நீதிமன்றத்தில், சிபிஐ கோர்ட்டில், பாட்டியாலா கோர்ட்டில் அப்போ தான் தீர்ப்பு வருது. 2014 ஆரம்பத்திலேயே ஏப்ரல் மேலேயே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சுல்ல. 3-4 வருஷமாக என்னத்தை கிழிச்சிட்டு இருந்தீங்க? உங்கள் பீரியடில் தானே 2G ட்ரையல் பெரும்பான்மையான ட்ரையல் நடந்துச்சு. 7 வருடம் காத்திருந்தேன்னு சொன்னார் இல்லையா, அதில் 4 வருஷம் பாஜக ஆட்சியில் தானே காத்திருந்தார் சிறப்பு நீதிபதி சிபிஐ கோர்ட்டில் ஓபி சைனி. அங்கே ஏன் வந்து எவிடன்ஸ் கொடுக்கல? அங்கே ஏன் நியூஸ் பேப்பர் கட்டிங்கையும் சும்மா பேப்பரில் வந்ததையும் எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்க, அவர் தூக்கி போட்டார். இதுதான் அவங்க எவிடன்ஸான்னு கேட்டார் சிபிஐயை. விடுமுறை நாட்கள் கூட அவங்க காத்துக்கிட்டு இருந்தேன், ஏதாவது வந்து ஆதாரங்கள் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு, எதையுமே கொண்டு வரலன்னு சொல்லிட்டு தூக்கி மூஞ்சியில் தூக்கி எறிஞ்சார்ல சிபிஐ மூஞ்சியில் ஓபி சைனி நீதியரசர். அப்போது இந்த டேப்பெல்லாம் அதெல்லாம் வந்து ஏற்கனவே பேசப்பட்டது, இதெல்லாம் ஆராயப்பட்டு தான் அந்த விடுதலையே வந்தது. ஆராசாவிற்கு கனிமொழி எல்லாத்துக்கும். அப்போ இது அன்றைக்கி வந்து ஏதோ புதுசாக தூக்கி வரணும், அதாவது வந்து இந்த ஓல்டு வைன் நியூ பாட்டில் சொல்கிற மாதிரி ஏற்கனவே பழசை தூக்கிட்டு வந்து ஒரு தேர்தலுக்காக பயன்படுத்துகிறோம். அதில் இருக்க உண்மை இருக்கா உண்மை இல்லையா அதெல்லாம் வந்து நான் எக்ஸாமின் பண்ணலை. நான் சொல்வது அந்த டேப்பு வந்து புதிதல்ல, மக்கள் ஏற்கனவே பார்த்து நீதிமன்றம் பார்த்து அது இறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் புதுசாக வந்து மக்களுக்கு அம்பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டால், அப்போ உங்கள் டேப்பெல்லாம் எத்தனை இருக்குது அதெல்லாம் எடுத்து போட்டால் என்னத்துக்கு அதை திருப்பி தான் பேச முடியுமா? அப்போ இப்போ திருப்பி வந்து சவப்பெட்டி ஊழல் வழக்கு இல்லை திருப்பி ரஃபால் எடுத்து போடலாமா? ரஃபால்லையும் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருச்சு இல்லையா, எந்த சிறப்பு விசாரணை அமைப்போ அதை விசாரிக்கல, உச்சநீதிமன்றமே ஒரு கமிட்டியை போட்டு விசாரித்து அதே வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருச்சு. அதில் தீர்ப்பு கொடுத்த நீதியரசர் வந்து ராஜ்யசபா எம்பி கூட ஆகிட்டாருங்க. இப்போ வந்து அந்த வழக்கு எடுத்து திருப்பியும் அவங்க ரசவாலை பற்றி பேசினா நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சுன்றீங்க இல்லையா. இப்போ இங்கே கீழமை நீதிமன்றம் ட்ரையல் கோர்ட்டில் அக்விட்டலான கேஸு அமைப்பு அப்பீலில் இருக்குது உயர்நீதிமன்றத்தில். இப்போ புதுசாக அதில் என்ன சொல்ல வர்றீங்க?
அப்போ நீங்கள் அரசியலுக்காக அவர் பயன்படுத்துகிறார். அவருக்கு ஆதரவாக, அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய அடிவெறியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் அதை எடுத்து அது எதிர்கட்சி அப்படிதான் செய்யும். அது அண்ணாமலை அவர்கள் அந்த ஃபைலை போடுறதை நான் தப்பு சொல்லலை. அது வந்து அரசியல் கட்சி அப்படி தான் செய்யும். அவர் அப்படி அரசியல் கட்சி தலைவர், இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர். அப்போ அவர் அப்படி தான் செய்வார். கட்சியே இல்லாமல் அவர் கூட வந்து அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆதாயம்னு எனக்கு தெரியல. ஆனா அண்ணாமலை எதிர்கட்சியாக இருக்காது, எக்ஸ்போஸ் பண்ணுது அப்படின்ற அளவுக்கு கொண்டு போறாங்கல்ல. அப்ப இதே ஃபைல்களில் வந்து இதே மாதிரி பல விஷயத்தில் அஜித் பவார் கூட தான் இருக்காரு. அப்ப என்டிஏ எக்ஸ்போஸ் ஆயிடுது. அது ஜகன் புஜ்பால் பேரை நீக்கிட்டீங்க, அப்போ என்டிஏ எக்ஸ்போஸ் ஆயிடுச்சா? மோடியோட இதெல்லாம் அம்பலம் ஆயிடுச்சா? இதே சிஏஜி அறிக்கையின் அடிப்படையில் தான் 2G வழக்கே போட்டீங்க நேஷனல் லாஸில் 1,76,000 கோடி. இன்னைக்கு அதே சிஏஜி தான் சொல்லியிருக்கு 7.5 லட்சம் கோடி நஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இழப்பீடு ஏற்பட்டிருக்கலாம்னு. செத்தவன் பேர்ல எல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சதாக பணம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்கு. அதே போல் வந்து தமிழ்நாட்டில் 4,500 பேருக்கு மேலே 7 ஆதார் கார்டை வச்சு அவங்கள பேர்லாம் சேர்த்திருக்காங்கன்னு சிஏஜி சொல்லியிருக்கு. இதெல்லாம் நடந்த 2017 2020 அப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருந்தது யார்? திரு எடப்பாடி பழனிசாமி. அப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் திரு விஜயபாஸ்கர். இந்த காலம் நான் சொல்கிறேன். அப்போ அவங்கள பற்றி என்ன சொல்கிறார் அவர்? ஒன்றிய அதுவும் பிரதமர் பேரில் இருக்கக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் திட்டம், ஒரு காப்பீட்டு திட்டத்தில் இறந்தவர்கள் பேரில் வந்து ட்ரீட்மெண்ட் செய்ததா, அவர்களுக்கு சிகிச்சை அளித்ததா பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு, பல கோடி ரூபாய். அதே போல் 4000க்கும் மேற்பட்டவர்களுக்காக வந்து செய்தியான அடிப்படையில் நான் சொல்கிறேன். அவர்களுக்கு வந்து 7 ஆதாரில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் வந்து தமிழ்நாட்டில் அதே குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர் 7 ஆதாரை பயன்படுத்தி அத்தனை ஆயிரம் பேர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யார்? எப்படி அந்த முறைகேடு நடந்தது? அந்த நபர்கள் மீது வந்து என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த ஊழலை விசாரிக்கிறத பற்றி இவர் என்ன கருத்து சொல்கிறார்? அதையும் சேர்த்து பேசலாம்ல. சிஏஜி அறிக்கையில் வந்தது தான் இதெல்லாம். இந்த தகவல்லாம் ஊடகங்களில் செய்திகளாக வந்திருக்கு. அதை பற்றி வாய் திறக்கிறது இல்லை. அப்போ உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவை விமர்சனம் செய்து எடுத்து போடுறது அது இயல்பாக எதிர்க்கட்சியாக நீங்கள் செய்யக்கூடியது. ஆனால் ஊழலுக்கு எதிரான ஒரு முழக்கத்தை மொத்தமாக வைக்கக்கூடியவராக இருந்தார் அண்ணாமலையாக இருந்தால் அவர் இதற்கும் பதில் சொல்லணும் இல்லையா? ஆனால் 40% சர்க்காரானு சொல்லி விமர்சனம் செய்யப்பட்ட திரு பசவராஜ் பொம்மைக்கு எதிராக காங்கிரஸ் விமர்சனம் வச்சது இல்லையா? அவருக்கு ஆதரவாக தானே போய் இவர் ஓட்டு கேட்டு இருந்தார். எலெக்ஷன் இன்சார்ஜாக பிஜேபி சார்பாக கர்நாடகாவில் போய் வந்து எலெக்ஷன் வேலை பார்த்தார் இல்லையா? மேற்பார்வையாளராக முக்கியமான பொறுப்பில் அங்கே போய் பார்த்தார் இல்லையா? அப்போ ஒரு ஊழல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டினால வந்து ஆட்சி இழந்த ஒரு பாஜக முதலமைச்சருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தையோ இல்லை தேர்தல் பக்தியில் வகுக்கிறது எல்லாத்தையும் வந்து முக்கிய பங்கு வகிச்சவர் தானே இவர். மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நாம் வந்து இப்போ அந்த ஆடியோவோட வெராசிட்டியோ அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகவே விரும்பல. மக்கள் வந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து தானே பார்ப்பாங்க. இப்போ ஆயுஷ்மான் பாரத்தில் நடந்த முறைகேடுகள்னு சொல்லப்படுற விஷயங்கள் இல்லை தவறுகள் அப்படின்னு வந்து சிஏஜி சுட்டி காட்டுற விஷயங்கள் பற்றி ஒரு வாய் திறக்காமல் இருப்பது. அப்போது அந்த அது நடந்த காலம் என்பது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது, அதிமுக ஆட்சியில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ அது குறித்தெல்லாம் வாயே திறக்காத ஒருவர் வந்து இதை மட்டும் சொல்லுவார். 15 வருஷ கேஸில் அக்யூட்டலான கேஸில் மட்டும் சொன்னாருன்னா அதை மட்டும் மக்கள் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறது எப்படி? அதை ஏற்றுக்குவாங்கன்னா இதையும் ஏற்றுக்கணும் இல்லையா? மக்கள் அப்படி தானே பார்ப்பாங்க. ஸோ அது எந்த அளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ஏற்கனவே இந்த 2G வழக்குக்கு அப்புறம் 2G குற்றச்சாட்டு வந்து திமுக வந்து அந்த சமயத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்து 2011 இழந்து அதுக்கப்புறம் 2014 தேர்தலில் ஒரு சீட்டு கூட பாராளுமன்றத்தில் வாங்காமல் இருந்து 2014 ஏறக்குறைய வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நழுவ விட்டு 2019க்கு அப்புறம் வந்து 38 சீட்டு ஜெயிச்சு இப்போ ஆட்சியை அமைச்சிட்டாங்க. மக்கள் அவர்களுக்கு 38 எம்பி சீட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நடந்த இப்போ வந்து 21 தேர்தலில் ஆட்சி அமைச்சிட்டாங்க தனிப்பெரும்பான்மையில். அவங்க இன்னும் வந்து அந்த 18 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இது நான் என்ன கேட்குறேன், இப்போ ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே, இப்போ நடக்கக்கூடிய திமுக அரசு மீது 2.5 ஆண்டுகளில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்துறீங்கல்ல, 19வது குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லி இப்போ நடந்த டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணணும். இப்போ 2.5 ஆண்டுகளில் செய்த தவறுகளோ முறைகேடுகள் ஏதாவது இருந்ததுன்னா வெளியிட சொல்லுங்கள் அண்ணாமலை அவர்களை. அவருக்கு தைரியம் இருந்தால் அதை வெளியிடட்டும். ஒன்றிய அரசு நிறுவனங்கள் உங்கள் கையில் இருக்கிறது, எத்தனையோ வந்து திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா? அதில் நீங்கள் ஏன் வந்து 15 வருஷம் பழைய ஆடியோ எடுத்துகிட்டு போட்டுட்டு இருக்கீங்க? இப்போ முறைகேடு நடக்கிற 2.5 ஆண்டுகள் நடந்த திட்டங்களோ ஏதோ முறைகேடு நடந்தது அதை எடுத்து வெளியிடுங்க. ஏன் ஒன்றும் இல்லையா? இல்லை வந்து அது வெளியிடுவதற்கு தயக்கமா? இல்லை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதா பாஜகவிற்கோ அண்ணாமலைக்கோ இல்லை அதிமுகவிற்கோ? நீங்கள் தானே பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. அவர்கள் வெளியிடுற மாதிரி தெரியல, அவங்க ஒன்றுமே பேசுறதில்ல. அவங்க 19 ஊழல்னு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் எந்த குறிப்பிட்ட ஒரு தரவுலையோ எதையுமே வெளியிடுறது இல்லை. அப்போ அண்ணாமலை வந்து ஊழலுக்கு அப்பழுக்கற்றவன், ஊழலுக்கு எதிரானவன், முழக்கத்தை வைக்கிறவனா அப்படின்னு சொல்லி மோடியோட முதல் பக்தன்னு பேசக்கூடியவர். அப்போ அவர் வந்து வெளித்து 2.5 ஆண்டுகளில் நடந்த ஏதாவது முறைகேடுகளோ ஏதோ தவறுகள் இருந்தால் அம்பலப்படுத்துங்க. பெரிய அது மக்கள் மன்றத்தில் வைக்கலாம்ல. அதை விட்டுட்டு நான் 15 வருஷம் பழைய டேப்பு தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பேன், மக்கள் வந்து பார்த்து மென்று துப்பின விளக்க ஒரு எடுத்து போட்டேன். அதனால் என்ன, அதை வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.